கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டம் தேன்கனிக்கோட்டை வனசரகத்தில் உட்பட்ட திம்மசந்த கிராமத்தில் 2 ஏக்கர் தக்காளி சேதாரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வனக்கோட்டம் தேன்கனிக்கோட்டை வனசரகம் கசபா காப்பு காட்டிலிருந்து வெளியேறிய 5 காட்டு யானைகள் முருகேசன் மற்றும் ஹரிஷ் என்பவரது 2 ஏக்கர் தக்காளி சேதாரம். இதில் 7 தேங்காய் செடி, 5 வாழை, 5 மாங்காய் செடி சேதாரம் படுத்தியிருக்கிறது. இது நைட்டில் வனத்துறையினர் இந்த உள்ளூரில் வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் போய் தங்கிடுறார். அங்கே வீட்டில் தூங்கும்போது விவசாய நிலத்தில் யானையாவது சாப்பிட்டு பூனியாவது சாப்பிட்டு அவங்க மட்டும் வரமாட்டார் வெளியில். பகலில் 3 மணியில் போய் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய யானைகளுக்கு திம்மசந்தர் அருகில் உள்ளே போய் இவங்க பட்டாசு வைக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய காடு மாரப்பா அல்லது மற்றும் சில நபர்கள் இந்த உள்ளூர்காரங்க தான். இவங்களை முதல்ல இடமாற்றம் செய்யணும். ஏன்னா யானை விவசாய நிலத்துக்கு வருது அப்படின்னு சொன்னால் இப்போ கூட விவசாயி பேசுகிறாரு, எனக்கு ரேஞ்சர் வேலை வச்சுருக்காரு, அதனால் நான் வரது அரை மணி நேரம் ஆகும், நீங்கள் அது வரையும் வேலை எங்களுக்கு அதே வா அப்படின்னு பேசுகிறார். இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே விவசாயி நைட்டு 12 மணி 1 மணி வரையும் தோட்டத்திலேயே குடிசை போட்டு மரத்து மேலே தூங்கணும். இப்போ நாம் நின்று இருக்கிற இடம் திம்மசந்தர் கிராமத்துக்கு சேர்ந்த ஒரு விவசாயி. இப்போ பல அர்த்தம் இந்த தோட்டத்தில் 500 கிரேட்டுக்கு மீதி கிடைக்கும். இப்போ சேதாரம் படுத்திருக்கு 200-250 கிரேட் சேதாரமாக இருக்கிறது. இதில் இந்த செடி கட்டினா இந்த செடி ஒரு வேலை கூட ஆகிறதில்லை. இந்த செடி வேலை கட்டினா இப்போ இதுக்கு கூலி ஆள் மட்டுமே 250-300 பேர் கூலி ஆள் பிடிக்கிறார். இதில் ஒரு 500 கிரேட்டு தான் இப்போ டேமேஜாக தெரியுது. இதில் ஒரு 5 லட்சம் ரூபாய் இதுக்கு செலவு இது செஞ்சுருக்கிறாரு. இது நகைகள் வச்சுருக்காரு. வீட்டில் இருக்கிறது எல்லாமே 3 லட்சம் நகை ஒரு 2 லட்சம் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை போட்டிருக்காரு. இப்படி இருக்கும்போது சேதாரமே இப்போ 5 லட்சம் ரூபாய் இருக்குது. இந்த 5 லட்சம் வனத்துறை கொடுக்குறாரா இல்லை இந்த உள்ளூரில் வேலை செய்கிறவங்க இந்த ஃபாரஸ்ட்டு கார்டு கொடுக்குறாரா? இதுக்கு நாங்கள் டிஎஃப் ஆஃபீஸ் வரையும் டிஎஃப் சார் வரையும் தலைமை நாங்கள் கொண்டு போகிறோம். இங்கே உள்ளூரில் வேலை பார்க்கணும், இடமாற்றம் சேர்ந்து அதிகமாக ஆளுங்களை போடணும். எல்லாமே இந்த பெண் குழந்தைங்கள போட்டிருக்காரு. அவங்க ஆஃபீஸ் மட்டும்தான் ஏதோ ரோடு பார்க்குறாரு, செடி பார்க்க முடியுமா? இரவு நேரங்களில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருக்குமே டார்ச் கொடுக்கணும். டார்ச் கொடுத்துட்டு இரவு நேரங்களிலிருந்து வாகனங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்து ஆளுங்களுக்கு போட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை காப்பாற்றணும். ஏன்னா இப்போ எல்லாமே கைக்கு வந்திருக்கு, ஆனால் வாய்க்கு போகும்போதே இப்படியே இருக்குது. போனால் ஒரே நாள் கேப்பு. 2வது நாளில் இந்த மேக்கலகவுண்டூரில் முன்ராஜ தோட்டம் இதே மாதிரி ஆயிருக்கு. இப்போ 2வது இப்போ நம்ம தேவராஜ் மற்றும் ஹரிஷ் இவங்க 2 தோட்டம் வாழை தென்னை எல்லாமே சேதாரம். இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே விவசாயி சம்பாதிக்கிறது எல்லாமே யானைகளுக்கு விட்டால் விவசாயி படுக்கிறது எப்படி, அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறது எப்படி, அவங்க வாழ முடியுது எப்படி? இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே வனத்துறையிலேருந்து விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த தேன்கனிக்கோட்டையில் உள்ளூரில் வேலை பார்க்குறோம் உள்ளூர்காரங்களை உடனடியாக இடமாற்றம் செய்யணும். இது இல்லாத அவங்க சொன்ன இடத்துல ஏதாவது ஒரு விவசாயி கேட்டார்னா அவங்களுக்கு ஒரு கடை வச்சுருப்பாங்க. அங்கே தான் ஏதோ ஃபோட்டோ கட்டு 500லேருந்து 1000 ரூபா வரையும் வாங்குறாரு இந்த ஃபாரஸ்ட்டு கார்டு. ஆனால் இது ரேஞ்சர் வரையும் கொண்டு போகிறாங்களோ இல்லையா ரேஞ்சர் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே இனிமேல் இந்த மாதிரி ஆச்சுன்னா அடுத்து 15க்கு மேலே நம்ம தேன்கனிக்கோட்டையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நாங்கள் போராட்டம் அறிவிக்கிறோம். இது கடைசி நாளாக இருக்கணும். இனிமேல் யானை வரும்போது இப்படி இருக்கணும். நாம் போராட்டம் அறிவித்தா எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ வனத்துறைக்கு தெரியுது. இப்படி இருக்கும்போது இங்கே நின்று இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரும் இந்த கிராமத்து பொதுமக்களுக்காக நாங்கள் இருக்கோம். காலையில் 6 மணிக்கு ஃபோன் போட்டிருக்கோன்னா தக்காளி சேதாரம் அப்படி சொல்லிட்டு. இப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளுமே விவசாயி அவன் நிலத்துக்கிட்டே வாழ முடியாத சூழ்நிலைமை இப்போ இருக்குது. உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வனசரகத்துக்குமே இரும்பு ரோப் வேலி போட்டு அமைத்து கொடுக்கணும். இல்லை விவசாயிகளுக்கு இரவு நேரங்களில் இந்த பகுதியில் வனத்துறை அவங்களே நிற்கணும் இந்த விவசாயிகள் பக்கத்தில். இப்படி இருக்கும்போது நாம் என்ன சொல்லுவோன்னா அடிக்கடி இதே மாதிரி ஆச்சுன்னா ஜவளகிரி அப்படி இருக்குது, இந்த தேன்கனிக்கோட்டை அப்படி இருக்குது. இப்படி இனிமேல் வனத்துறை நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்க விட்டால் விவசாயி வாழவே முடியாது. இந்த வாழ சூழ்நிலைமையில் இப்படி இருக்குது. இப்படி என் பேர் BK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலர் அல்லது மாநில தொண்டர் அணி ஒருங்கிணைப்பாளர்.